ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரேஷன் ரைஸில் நல்ல பஞ்சு போல் இட்லியும் அதே மாவில் நல்ல முறுமுறுன்னு தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுக்கிற இந்த ரேஷியோ அளவுக்கு அரிசிக்கு நீங்கள் இந்த அளவு உளுந்து போட்டிங்கன்னா சூப்பராக முறுமுறுன்னு தோசையும் நல்ல பஞ்சு போல் இட்லியும் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி அளந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆழாக்கு, டம்ளர், கப்பு எது வேணாலும் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த டம்ளரில் ஒரு 8 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாங்க. குண்டு அரிசி, நீட்டு அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் போடுற அளவுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக இதே அளவில் போடுங்க. இப்போ நம்ம 8 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நான் நம்ம அளந்த அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ மொத்தமாக 10 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 8 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி, அதே ரேஷன் பச்சரிசி 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இப்போ நம்ம 10 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவுக்கு அரிசி தேவையில்லைன்னா இதில் நீங்கள் பாதியாக நீங்கள் அளந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்ததாக உளுந்தோட அளவு பார்க்கலாங்க. நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் நல்லா ஃபுல்லாக 1 டம்ளர் ஃபுல்லாக அளவுக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. டம்ளரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் கூட இருக்காது. இப்போ நமக்கு உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ஃபுல்லாக அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உளுந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இட்லி நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வரும். அதே மாதிரி தோசையும் நல்ல முறுமுறுன்னு வருங்க. இப்போது அரிசியும் உளுந்தையும் நம்ம தனித்தனியாக ஊற போட்டுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறி வந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு மட்டும்தான் நான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ அரிசி கழுவ போகிறது இல்லைங்க. நம்ம அரைக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம அரிசியை உளுந்தையும் கழுவிக்கலாம். நல்ல இட்லி நல்ல வெள்ளையாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி நல்ல பழுப்பாக இருக்கும். அரிசி நல்லா ஊற வச்சுட்டதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா இட்லி வெள்ளையாக கிடைக்கும். இப்போ உளுந்துலேயும் நம்ம அரிசிலையும் தண்ணி போட்டுட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உளுந்து ஃபஸ்ட்டு அரைக்க போட்டுடுறேன். அரிசியும் பாருங்கள் எப்படி மஞ்சளாக இருந்தது. இந்த மாதிரி நல்லா ஒரு 7-8 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக கிடைச்சிடும். இப்போ அரிசியில் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். உளுந்து மட்டும் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உபரியாக கிடைக்கும். உளுந்து அரைக்கும் போது மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ கிளம்பி வந்திருக்குன்னு. நல்ல உபரியாக இந்த அளவுக்கு நல்ல மாவு சாஃப்டாக அரைப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம உளுந்து மாவு வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துட்டு இப்போ அரிசி போட்டுட்டு அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மொத்தமாக இந்த மாவு நமக்கு அரைப்பட்டு வரத்துக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. உளுந்து அரைப்பட்டு வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரமும், அரிசி அரைப்பட்டுறதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். மொத்தமாக 1.25 1.5 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அரிசி நம்ம அரைச்சி எடுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக வழுவழுன்னு இல்லாமல் ஒரு 90% வரைக்கும் அரைச்சிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற மாதிரி ரொம்ப கொரகொரப்பாகவும் நைஸாகவும் இல்லாமல் அந்த ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற மாதிரி ஒரு 90% வரைக்கும் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி நம்ம பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கையால் மாவை நல்லா கலந்து கொடுங்க. சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா மேலே அப்படியே உளுந்து மாவாக இருக்கும். அடியில் நமக்கு அரைச்ச அந்த திக்கான அரிசி மாவு போய் அடியில் தங்கியிருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவும், அதுக்கு அடுத்த முறை நீங்கள் போடும்போது உங்களுக்கு இட்லி கல்லாக இருக்கும். அதுக்காக தான் மாவு எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கையால் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு மாவோட பக்கம் இப்போ கரெக்டாக இருக்குது. இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவு தனியாக எடுத்து நம்ம புளிக்க வச்சுக்கலாம். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு புளிக்க வைக்கிற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நம்ம தனியாக புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் தான் மாவு எடுத்துருக்கேன். இதை தான் நான் புளிக்க வைக்க போகிறேன். மாவு நம்ம எடுத்த பாத்திரத்தில் அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாதி அளவுக்கு கேப் இருக்கணுங்க. மாவு பொங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு 5 மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சிடுச்சுங்க. ஒவ்வொரு கையோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்துட்டு தாங்க நம்ம இட்லி போடணும். சரியாக நம்ம கலக்காமல் அப்படியே வந்து இட்லி போடக்கூடாது. மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே மாவு எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு. நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அரிசியை கழுவி நீங்கள் வந்து அரைக்க போடுங்க. மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி இட்லியும் வெந்து வரும்போது நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெள்ளையாக கிடைக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இட்லியை வேக வச்சுக்கலாம். அடுத்து அதே மாவு எடுத்து நம்ம வந்து தோசை போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு பேப்பர் ரோஸ்ட் போல் நமக்கு வந்து தோசை நல்ல முறுவலாக கிடைக்கும். தனித்தனியாக நம்ம வந்து இட்லி தோசைக்குன்னு அரைக்காமல் ஒரே மாவாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ தோசையும் நல்லா சூப்பராக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நமக்கு வந்து முறுன்னு நமக்கு வந்து தோசை கிடச்சிடுச்சு பாருங்கள். ரேஷன் அரிசியில் உங்களுக்கு இத்தனை நாளாக இட்லியும் தோசையும் சரியாக வராமல் இருந்ததுன்னா நான் போட்ட இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து அரிசியும் உளுந்தையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரே டைம் மாவு அரைச்சி வச்சா உங்களுக்கு வந்து இட்லியும் தோசையும் சூப்பராக வரும். நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் அதே போல் நல்லா முறுன்னு நமக்கு வந்து தோசையும் கிடைக்கும். ஒரு 8 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ஒரு 2 டம்ளர் பச்சரிசி, அது கூட வந்து உளுந்தோட அளவு வந்து 1 டம்ளரும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்து போட்டிங்கன்னா போதுங்க. இந்த அளவு தாங்க கரெக்டான அளவு. நான் ரொம்ப நாளாக வரைக்கும் நான் இந்த அளவு பக்குவத்துக்கு தான் மாவு அரைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே ரேஷியோக்கு அரிசி உளுந்து போட்டு வீட்டில் அரைச்சி இட்லி தோசை எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.